ஒரு ஊரில் ரோஹன் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்து வந்தான். ரோஹன் தான் ஊரிலேயே மிகப்பெரிய கேக் பிரியர். ஒரு சிறிய தூரத்தில் இருந்து கேக்கின் வாசனை அவனால் உணர முடிந்தது. ஒரு நாள் காலை ரோஹன் ஒரு அற்புதமான யோசனையுடன் எழுந்தான். நான் கேக் கடைக்குள் நுழைந்து இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய கேக்கை எடுத்துக் கொள்வேன். நள்ளிரவில் ரோஹன் ரகசியமாக கடைக்குள் நுழைந்தான். அவன் மெகா கேக்கை பார்த்தான். அவனின் வயிறு உற்சாகத்தால் சலசலத்தது. அவன் அதை எடுக்க முயன்றபோது ரோஹன் என்ற குரல் கேட்டது. கடை உரிமையாளர்தான் கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தார். அவன், நீ என் கேக்கை எடுத்துட்டு ஓடி போக போறியா என்றான். ரோஹன் ஒரு கணம் யோசித்துவிட்டு தலையசைத்தான். ஆமாம், அது ரொம்ப அழகா இருக்குயூ. கடை உரிமையாளர் பெருமூச்சு விட்டார். நீ ஏன் கேட்கவில்லை? ஏன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். ரோஹன் ஒப்புக்கொண்டான். கடை உரிமையாளர் சிரிக்க ஆரம்பித்தார். சரி, வாடிக்கையாளர்களுக்கு கேக்குகள் செய்ய நீ எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு ஒரு மெகா கேக்கை செய்ய கற்றுத் தருகிறேன். ரோஹனின் கண்கள் பிரகாசித்தன. அந்த நாளுக்கு பிறகு ரோஹன் இதற்கு முன்பு யாரும் பார்த்திராத சிறந்த கேக் சமையல்காரர் ஆனார். மேலும் அவன் ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். எடுத்துக்கொள்வதை விட கேட்பது எப்போதும் நல்லது. மேலும் கேக்குகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவை இன்னும் சுவையாக இருக்கும்.